குருவியும் அம்மாவும். இந்த கதையில ரெண்டு குஞ்சுக தூரத்தில் இருக்கிற மலைக்கு எப்படி போறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டி அம்மா தோட்டத்திலேயே குருவிக ஒரு அழகான வீட்டை கட்டி வாழ்ந்தாங்களாம். அம்மா குருவி தூங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு குஞ்சுகளும் எந்திரிச்சு கீழே வந்தாங்களாம். அக்கா, அம்மா தூங்கட்டுக்கா. பாவம் எவ்வளவு அலையிறாங்க, நம்மளுக்காக எவ்வளவு செய்யறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுக்கா. அம்மா நல்லா தூங்கட்டும், நம்ம சத்தம் போடாம கீழே போலாவா? என்னது தங்கச்சி பாப்பா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காளே. இவ யோசிச்சா எப்படியும் நம்ம அம்மா கிட்ட திட்டு வாங்குவோம், இல்லாட்டி அடி வாங்குவோம். சரி, இவ யோசனையிட்ட கேட்டு பார்ப்போம். குஞ்சு குட்டி, என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? அக்கா, நம்ம எங்காச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? சீக்கிரமா வந்துடலாக்கா. இதுக்கா இவ்வளோ நேரமா யோசிச்சுட்டு இருந்தியா? நம்ம எங்கே போக வேண்டாம், இங்கே இருக்கலாம். அச்சோ அக்கா, அந்த மலையை பாரு கொஞ்சம், எவ்வளோ அழகா இருக்குது. அங்க போயிட்டு வரலாமா? வாக்கா போயிட்டு வரலாம். அம்மா கிட்ட வேணா நான் சொல்லிக்கிறேக்கா. சீக்கிரமா வந்துடலாக்கா. அம்மா கிட்ட சொன்னா அவங்களே கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு பாப்பா, கம்முன்னு இரு. சரி வா போலாம். ரெண்டு குருவியும் அந்த மலைக்கு போறாங்களாம். தாய் குருவி எந்திரிச்சு தன் குஞ்சுகளை காணன்னு பாக்குதான். குழந்தைங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. கீழையும் போய் பார்த்துட்டு இல்லை, வேற எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? அங்க போய் பார்ப்போம். அந்த அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது குருவி தன் குஞ்சுகளை காணோன்னு அந்த அம்மாட்ட கேட்கலான்னு வருதான். குழந்தைங்க வந்தாங்களான்னு அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்னது, அம்மாவை காணமே. அம்மா, அம்மா, என்ன பண்றீங்க? இங்க வாங்களே ஒரு நிமிஷம். அம்மா, 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 அம்மா. என்ன குருவி காலையில வந்து கத்திட்டு இருக்க? இரு வர. என்ன குருவி, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு காலையில நேரமா வந்திருக்கிற நீ? குழந்தைகளுக்கு தானியம் வேணுமா? இந்நேரத்துக்கே பசி வந்துருச்சோ? இல்ல அம்மா, என் குஞ்சுகளை காணோம் அம்மா. அதான் இங்க இருக்காங்களான்னு பாக்கறதுக்கு வந்திருக்கேம்மா. நீயும் குழந்தைகளும் ஒன்னா தானே இருப்பீங்க, இப்போ வந்து கேக்குறீங்க? ஒன்னாதாம்மா இருப்போம். காலையில எந்திரிச்சதுலேருந்து காணோமா, அதான் இங்க இருப்பாங்களோன்னு நினைச்சு வந்தம்மா. ஈர தேடிதான் போயிருப்பாங்க. நீ போய் ஒரு டைம் எல்லா பக்கம் பாரு குருவி. சரிங்கம்மா, போய் பார்க்கறேன்.
குஞ்சுக வந்தா இங்கேயே இருக்கவேங்க அம்மா. அம்மா கிட்ட சொல்லிட்டு தாய்க்குருவி தன் குஞ்சுகளை தேட போகுதாம். கண்ணுகளா, எங்கம்மா போனீங்க? காணமே. என் குழந்தைங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? அழுகை அழுகையா வருது. கண்ணுகளா, நீங்க எங்கம்மா போனீங்க? அம்மா வந்திருக்க, வாங்க சீக்கிரம், சீக்கிரம் வாங்க கண்ணுகளா. அம்மா குருவி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க, குஞ்சுக சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். இந்த அருவி பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம போய் விளையாடலாமா? வாக்கா போய் விளையாண்டு வரலாம். அருவி நல்லாதான் இருக்கு. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அம்மா தேடிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம சீக்கிரம் விளையாண்டுட்டு போலாம். விளையாண்டா ஜாலியா இருக்கும். ஜாலி 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 ஜாலி. நம்ம அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க. வா போலாம். அம்மாவை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குது. இந்நேரம் அவங்க எங்கெல்லாம் தேடி இருப்பாங்க. நம்ம அம்மா நம்மளுக்காக என்ன வேணா செய்வாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட சொல்லாமே வந்திருக்கோம். எவ்வளவு பெரிய தப்பு. நீ சொல்றது சரிதாக்கா. நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம அம்மாவோடயே இருந்திருக்கணும். இல்லைன்னா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கணும். நாம இல்லாம அம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. வா போலாம், இப்பவே அம்மாவை பார்க்கணும். இப்பயாவது புரிஞ்சதே, நம்ம அம்மா இல்லாம தனியா வந்தது தப்புன்னு. குஞ்சுக 2 பேரும் அம்மா கிட்ட போலான்னு பறந்து போறாங்களாம். அம்மா, அம்மா உள்ள வரட்டுமா? இன்னும் குழந்தைங்கள வேற காணோமா? நான் இவ்வளோ நேரம் தேடிட்டு தாம்மா வந்தேன். எங்கேயுமே காணோம். நீ கவலைப்படாத. அம்மா ரொம்ப நேரம் ஆச்சுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. அடக்கம் முனிரு, இப்ப வந்துடுவாங்க 2 பேரும். நீ அழுகாம இரு. சரிம்மா. சரி வா, வெளியே போய் உட்காரலாம். குஞ்சுக வந்தா அப்பதான் தெரியும். வா. அம்மா குருவி தன் குஞ்சுக வராங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்குதாம். அம்மா அங்க பாருங்க, குழந்தைங்க வர மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம்மா, அவங்களே தான். ஆமா, அவங்களே தான். வரட்டு, பேசிக்கலாம். காலையில போயிட்டு எப்போ வராங்க பாரு. அம்மா குருவி அழுகிறத பார்த்துட்டு குஞ்சுக, நாங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதாம்மா தெரியுது. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களாம்.
மாதிரி செய்ய மாட்டோமா? நாங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுதுமா. நான் உங்களை தேடி எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா கண்ணுகளா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்ன மாதிரி எந்த தாய்க்கும் வரக்கூடாது. கதை முடிவில் குஞ்சு குருவிங்க நாங்கள் பண்ணது தப்புன்னு சொன்னாங்களாம். யாராக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே போகணும். ஆமாம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நாங்கள் பையன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.